50 300 400 மில்லியில் இருந்து சூப்பரான ரிங் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஒரு கையில் ஒரு காப்பு போடணும்னு இருக்கிறவங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். இப்போ 8 கிராமில் காமிச்சேன், 12 கிராமில் காமிச்சேன், இது வந்து 10 கிராம். இந்த ஒரு பேட்டர்ன் பாருங்கள், இது நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டு மூவிங்கான ஒரு ஐட்டம். 2 கிராம் 2 கூட வரல, ஒரு 1900 1800 இந்த பீஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கொஞ்சம் வெயிட்டாக எடுக்கும்போது 6 கிராம் 8 கிராமுக்கு போகும்போது உங்களுக்கு 14% 14% கூட வாங்கிக்கலாம். டிஃப்ரெண்ட் வெயிட் வருது. நான் பேபி கொலுசு நிறைய பேர் கேட்டுட்டு வந்துருந்துச்சு சென்னை ஷாப்பில் மெயினாக. இப்போது சிம்பிளாக சொன்னால் இந்த ஒரு பேட்டர்ன் பெரியவங்களுக்கு 3 கிராமில் இருந்து எவ்வளோ கிராம் வரைக்கும் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இடுப்புக்கும் போடுவாங்க, கொலுசாவும் போடுவாங்க, செயினும் இந்த மாதிரி போடுவாங்க ஒருத்தர். பெரியவங்களுக்கு போடுற சைஸும் இருக்குது, பேபிஸுக்கும் இருக்குது. இது பேபி சைஸில் வருது. இது வந்து ஒரு 600 மில்லி தான் வரும்னு நினைக்கிறேன் பேபிக்கு வரும்போது. நல்ல லைஃப் இருக்குது. பாக்ஸ் செயின் ரெகுலர் யூஸுக்கு செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கொலுசாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பேட்டர்னு. இப்போ ஒரு பிரேஸ்லெட்டு கூட காமிச்சில்ல நான், 1 கிராம் பிரேஸ்லெட்டு பெரியவங்களுக்கும் பேபிஸுக்கு எல்லாம் போடுறேன்னு சொன்னது. இந்த செயினும் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ சீக்கிரத்திலெல்லாம் டேமேஜ் ஆகாது. ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்காக காமிச்ச கொலுசோட வீடியோ தனியே பார்க்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்குள்ளே போங்க, நவரத்னம் ஜுவல்லரி சர்ச் பண்ணால் போதும். சென்னை ஷாப்பிலும் மேட்டுப்பாளையம் ஷாப்பிலும் நம்ம டைமண்ட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஒரு மலேசியன் ட்ரிப்பு, அது 3 மந்தில் ஒரு ஆளுங்கிற மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கு. ஹாய், மேட்டுப்பாளையம் நவரத்னா ஜுவல்லர்ஸ். பாருங்கள், நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஜஸ்ட்டு ஒரு 250 300 400 மில்லியில் இருந்து சூப்பரான ரிங் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து மெட்டி வேணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கோங்க, மெட்டிலும் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஓகே, இது பாருங்கள், இது மெட்டியாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட்டு தான். இதில் நிறைய பீசஸ் வந்திருக்கு, நிறைய பீஸ் இருக்குது. இது ஜஸ்ட்டு ஒரு பீஸ் வந்து வெயிட் பார்த்துச்சு அப்படின்னா ஒரு கிராம் வருது. சிங்கிள் பீஸ் 1 கிராம் வருது. ஏன்னா மிட்டி வந்து கண்டிப்பாக நம்ம காலில் போடுறேன், கொஞ்சம் வெயிட் வேணும். 1/2 கிராமுக்கு கூட பண்ண முடியும், ஆனால் நீங்கள் போட முடியாது, 2 நாளில் டேமேஜ் ஆகி போயிடும். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் 1 கிராம் தான் வருது ஒரு பீஸு. அப்போ 2 பீஸ் எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி போனாலும் ஒரு 10,600 10,600 ஒரு பீஸுக்கு 10,600 வருது. அப்போது ஒரு 21,000 வைங்க. 2 பீஸ் நீங்கள் மெட்டி எடுத்துக்கலாம், ஒரு ஜோடி மெட்டி வாங்கிக்கலாம். அப்புறம் நிறைய பீசஸ் வந்திருக்கு, அதிலே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. மெட்டியில் 1-2 மாடல் மட்டும்தான் வருது. இந்த ரிங்கு பாருங்கள், ரொம்ப க்யூட்டான ஒரு பீஸு. எனக்கு சைஸு கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஓகே, இது வந்து 1/2 கிராம் தான் வருது. எனக்கு தெரிஞ்சு 450 மில்லி தான் வருது. 1/2 கிராம் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு 5,900 அந்த மாதிரி வரும். இதெல்லாம் மினிமம் வேஸ்டேஜ் வரும். 1 கிராமுக்கு கீழே உங்களுக்கு 150 மில்லி 120 மில்லி 180 மில்லி அந்த மாதிரி வரும். 1 கிராமுக்கு கீழே எடுக்கும்போது. 1 கிராமுக்கு மேலே வரும்போது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு 16% அந்த மாதிரி வேஸ்டேஜ் வரும். மினிமம் வேஸ்டேஜ் தான். 1 கிராமுக்கு மேலே 2 கிராமுக்குள்ளே ஒரு 16% அப்படின்னா மினிமம் வேஸ்டேஜ். இதை பாருங்கள், ரொம்ப க்யூட்டான ஒரு பீஸு. நிறைய பீசஸ் இருக்குது இதில். ஜஸ்ட் 1.5 கிராம் வருது. இது 1.5 கிராமுக்கு ஒரு 15,850 வரும், 15,850 வரும். நிறைய பீஸ். இது பாருங்கள், பிளெயினாக இருக்கும்.
நான் ஏன் போட்டு காமிக்கிறேன்னா உங்களுக்கு சைஸ் குட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வேணும்னு சொல்லிட்டு தான் போட்டு காமிக்கிறது. இது வந்து 1 கிராம் வருது, ஒன்றே 130 வருது. 1 கிராம்னா ஒரு 10,600 வரும். இன்றைக்கி ரேட்டு 9,170. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஐட்டம் 916 HUID ஐட்டம். இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இதுவும் எனக்கு போகுது. ஜஸ்ட் வந்து இந்த யானை முடி வச்ச மாதிரி, ஆனால் இது ஒரிஜினல் கிடையாது. இது பிளாஸ்டிக்கில் வர மாதிரி ஒரு ஐட்டம் தான், ஒரிஜினல் இல்லை. இது ஒரிஜினல் வந்து இப்போ கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஒரிஜினல் வேணும் அப்படின்னா நீங்கள் கொண்டு வந்தால் நம்ம செஞ்சு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஜஸ்ட் 1 கிராமோட பீஸ் தான். 1 கிராம் வரும்போது உங்களுக்கு ஒரு 10,600 போல் வருது. ஒரு 1,200 வைங்க, 12,700 போல் வருது. இந்த பீஸ் பாருங்கள், பார்த்தா வந்துட்டு நல்லா பெருசாக கிராண்டாக இருக்கும். 1.25 கிராம் தான் வருது. இது ஒரு 12,700 ரேஞ்ச் வருது. நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் இதெல்லாம். ஓகே, பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது, கம்பியில் தான் பண்ணிடுது. நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இது எனக்கு இந்த விரலுக்கு போகும், நீட்டாக இருக்கும். அப்புறம் யானை இந்த யாம மோதிரம் நம்ம போட்டிருந்தேன், அதே டைப்பில் வந்து இப்போ வந்து பாருங்கள், ஆமை இல்லாமல் இந்த லக்ஷ்மி வந்த மாதிரி வந்திருக்கு. இதுவும் வெயிட் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 700 மில்லி தான் வருது. 700 மில்லினா ஒரு 7,800 போல் வருது. 800 700 800 ஒரு 8,650 வரும். இந்த டைப்பில் நீங்கள் எடுக்கும்போது நல்ல கிராண்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் ஸ்டோன் டைப் இப்போ நம்ம காமிச்சல ஃபஸ்ட்டு, அதில் நிறைய டைப் வருது, வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் வரும். இதுதான் ஆம மோதிரம்னு சொன்னது. ஜஸ்ட் ஒரு 800 மில்லி, 1/2 கிராமிலிருந்து இந்த பீஸ் நம்மக்கிட்ட ஸ்டார்டிங்கில் இருக்குது. இது ஒரு 8,650 போல் வரும். இந்த பீஸ் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்த மாதிரி 450 மில்லி தான் வருது. நிறைய பீசஸ் இருக்குது. டிசைன்ஸ் பார்க்கும்போது இந்த ஒயிட்டில் அந்த ஸ்டோன் வச்சதே வந்து ஒயிட்டில் வந்துருக்குது. இது ஒயிட்டில் வந்து இந்த ஒரு ஷேப்பு, அப்புறம் ஸ்ட்ரைட்டாக இப்படி வந்திருக்கு. இதே வந்து 2 ஸ்டோன் வச்சுட்டு இந்த மாதிரி வந்திருக்கு. அப்புறம் மெட்டின ஃபஸ்ட்லேயே காமிச்சல, இது வந்து 1 கிராம். எல்லாமே உங்களுக்கு 1 கிராம் தான் வரும். பாருங்கள், இது மட்டும் ஒரு 1.5 வருது, ஒரு 15,850. இது எல்லாமே உங்களுக்கு 1 கிராமுக்கு மேலே வரும்போது ஒரு 16% தான் வரும். மினிமம் வேஸ்டேஜ் தான். 1 கிராமுக்கு மேலே 2 கிராம் வரைக்கும் 16% அப்படின்னா மினிமம் வேஸ்டேஜ். இந்த பீஸ் கூட பாருங்கள், பெரிய சைஸ். ஆக்சுவலாக இந்த விரலுக்கு கூட நம்ம போட்டுக்கலாம், பெரிய சைஸு. இது வெயிட்டு 1,350 தான் வருது. ஒரு 1.5 கிராம் இருந்துச்சுன்னா தான் 15,850 வருது. இது ஒரு 13,500 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். நிறைய பீஸ் இருக்குது. அது எது காமிக்குதுங்கிறதே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இது ப்ளெயினாக போடணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதோட வெயிட்டும் வந்து ஒரு 1,200 அந்த மாதிரி தான் வருது. 12,700. இந்த பேட்டர்ன் பாருங்கள், நிறைய டிசைன் இருக்குது. இது வந்து ப்ளெயினாக வரும்ல, சும்மா ஒன்றுமே இல்லாமல் ஜஸ்ட்டு கட்டிங் மட்டும் அடித்த மாதிரி பேட்டர்ன் வரும். 1 கிராம் தான். எல்லாமே 1 கிராம் 1,100 அந்த ரேஞ்சில் தான் எல்லாமே வருது. நிறைய பேட்டர்ன் இருக்குது. யானைமுடி ரிங்கு நான் சொன்னேன்ல, இது வந்து ஒரிஜினல் வர்றது இல்லை. இப்போது வேணும் அப்படின்னா நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் எந்த கடையில் வாங்கினாலும் மேக்ஸிமம் ஒரிஜினலாக இருக்காது. ஒன்றும் இல்லைன்னா கொம்பு சீக்கிட்டு எண்ணெயில் போட்டு வச்சு அது ஒரு பிளாக் கலரில் வரும். கொம்பு சொல்கிறேன், மாட்டோட கொம்பு எல்லாமே வந்து லைட்டாக இந்த சைஸுக்கு சீகி எடுப்பான். அது வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வரான். அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக்கிலே வந்து இந்த மாதிரி ரப்பர் மாதிரி போட்டுட்டும் வருது. இப்போது ஒரிஜினல் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் செஞ்சு கூட வாங்கிக்கலாம். எல்லா பேட்டர்னும் உங்களுக்கு ஒரு 450 மில்லியிலிருந்து 1 கிராம் 1.25 கிராம் வரைக்கும் வர வெயிட்டு தான் இருக்குது. இந்த டைப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, நல்ல பார்வை நல்லாயிருக்கும். இதில் நிறைய பேட்டர்ன் வரும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பு நிறைய வரும் இதில். அப்போ கண்டிப்பாக இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஃபஸ்ட் டைம் தான் நம்ம வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இந்த வாட்டி எடுத்ததில் ரொம்ப பிடிச்ச பீஸு இது. ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருச்சு. லக்ஷ்மி எல்லாம் போட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இதோட வெயிட் பாருங்கள், 1 கிராம் தான் வருது. 1 கிராமுக்கு இது சூப்பர். இதிலே வந்து லைட்டாக சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி வருது. இதில் இது லக்ஷ்மி தானே, லக்ஷ்மி எல்லாமே லக்ஷ்மி தான். டிஃப்ரெண்ட் டைப்பில் கொடுத்துருக்கு. அப்புறம் இது பாருங்கள், பைப்பில் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பு. இதுவும் வெயிட் பாருங்கள் நீங்கள், 1.5 கிராம் தான் வருது. சூப்பரான பீசஸ்ஸு நிறைய வந்திருக்கு, ரிங் கலெக்ஷன்ஸு. அப்புறம் ஜிமிக்கி பாருங்கள். ஜிமிக்கியில் வந்து ஜஸ்ட்டு ஒரு 1 கிராம்லேருந்து ஒரு 8 கிராம் வரைக்கும் வர்ற மாதிரி பேட்டர்ன் பாருங்கள்.
இதோட வெயிட் பார்த்துக்கோங்க. ஒன்றே 250 தான் வருது. ஒரு 12,700 வரும். 1 கிராம் 200 மில்லிக்கு. இதே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெயிட்டாக இதிலே நிறைய பீசஸ் இருக்குது. இதில் நிறைய வெரைட்டி மாடல் இருக்கும் நம்மக்கிட்ட. ஷாப்புக்கு நீங்கள் வந்தால் பார்க்கலாம். ஜிமிக்கி 1 கிராம் இல்லைனா நிறைய டைப் ஆஃப் வெரைட்டி இருக்கும். இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இதுவும் நல்லாயிருக்கும். இந்த ஃபினிஷிங் பாருங்கள், ப்ளைனாக ஒர்க்கெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு ஒன்றே 150 தான் வருது. அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் வெயிட் வரும். ஆனால் பேட்டர்ன் நீங்கள் பாருங்கள், டிசைன் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். வெயிட் வந்து ஜஸ்ட் ஒரு 7,750 அந்த மாதிரி வருது. ஒரு பவுன் கிட்ட வருது. அதே வந்து இந்த பேட்டர்னு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுவும் அதே வெயிட்டு தான், 8 கிராம் போல் வருது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு பேட்டர்ன் பாருங்கள், 3 கிராம் வருது. 3 கிராமோட பேட்டர்னு. 8 கிராம் ஜிமிக்கிக்கு வெயிட் ரேட் வந்து உங்களுக்கு ஒரு 82,200 வரும். ஜிமிக்கி எல்லாமே வரும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 1-2% மட்டும் எக்ஸஸ் வரும். ஒரு 16, 15, 14 அந்த மாதிரி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி வரும். சின்ன வெயிட் எடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ 1 கிராமில் எடுக்கும்போது ஒரு 16% வரும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட்டாக எடுக்கும்போது 6 கிராம் 8 கிராமுக்கு போகும்போது உங்களுக்கு 14%, 14% கூட வாங்கிக்கலாம். இது 3 கிராம் வருது. 3னா கரெக்டாக வெயிட் நிற்கிறது இல்லை. கொஞ்சம் ஒரு 200 மில்லி 300 மில்லி அந்த மாதிரி எக்ஸஸ் வருது. இந்த பீஸும் பாருங்கள், ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இப்போ இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு ரொம்ப ரிக்குவயர்மெண்ட் வர்ற பேட்டர்ன். அதனால தான் இந்த பேட்டர்னில் மேக்ஸிமம் எல்லா வெயிட்டும் நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கு. இந்த பீஸும் பாருங்கள், நல்லாயிருக்கும், சூப்பரான பேட்டர்னு. இதே வந்து இந்த பீஸில் வந்து உங்களுக்கு 1/2 கிராம் கூட 4 கிராம் கூட இருக்குது. இப்போ முன்னாடி காமிச்சது 3 கிராம் வந்துருச்சு. இது 4 கிராமு. வெயிட் ஜஸ்ட் ஒன்று செக் பண்ணிக்கோங்க, 4 கிராம் வருது. இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் விசிட் பண்ணாதவங்க நான் சொல்கிறேன், நிறைய வெரைட்டி ஆஃப் லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கும் நம்ம ஷாப்பில். ஜிமிக்கி செக்ஷனுக்கு போனாலே நிறைய வெரைட்டி. 1 கிராமிலே வந்து உங்களுக்கு ஒரு 8-9 பேட்டர்ன் கிட்டே 1 கிராம் டிசைனே இருக்கும். ஒவ்வொரு டைம் இருந்திருக்க மாட்டா, ஆனாலும் ரெகுலராக எப்போதுமே நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாள். ஜஸ்ட் பேபிக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. 1 கிராம் பிரேஸ்லெட்டு, இது 1 கிராமு, இது 1 கிராம் பேட்டர்னு. அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சச்சின் சேவாகு அப்படின்னு சொல்கிற 2 பேட்டர்ன் தான் இது. இது வந்து சச்சின் டிசைன், இது சேவாகு. இதில் வந்து ஒரு 1.5 கிராம் அப்படின்னா இந்த மாதிரி வருது. பேபிஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக போடணும் அப்படின்னா இந்த மாதிரி போடலாம். அதுவும் இல்லாமல் இந்த ஒரு டைப் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பெரியவங்களுக்கு வந்திருந்த இது 1 கிராமுக்கு, இப்போ பேபிஸ்க்கும் வந்திருக்கு. இதில் 2-3 பேட்டர்ன் இந்த மாதிரி வருது, நல்லாயிருக்கும். அப்புறம் இதிலே வந்து 1 கிராம் பீஸுன்னு நம்ம சொன்னது பார்த்துக்கோங்க. இந்த பீஸ் வந்து 1 கிராம் வருது. பிரேஸ்லெட்டு ஒரு 10,600 வரும். இதே வந்து 1 கிராம் தான், அதே ப்ரைஸ் தான் வரும். இந்த சச்சின் பிரேஸ்லெட்டும் வந்து பேபிஸுக்கு நல்லாயிருக்கும். பாய்ஸுக்கெல்லாம் போடும்போது டிசைன் இல்லாமல் இந்த மாதிரி ப்ளைனாக போட்டால் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி பேபிக்கு கொலுசு கூட வந்திருக்கு. இதில் நிறைய பேட்டர்ன் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு ஆவரேஜ் பார்த்தா எல்லாமே இது ஒரு 2 கிராமோட பீஸு. 1 கிராமிலும் வருது இந்த டைப்பு, 2 கிராமிலும் வருது. 2லே வந்து இந்த ஒரு பேட்டர்ன் பாருங்கள், லைட்டாக இடையில கேப் வந்துட்டு டபுள் சச்சின் டபுள் சேவாகுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு பேட்டர்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவும் 2 கிராம் தான், இதுவும் 2 கிராம் தான். அப்புறம் வந்து இந்த டைப் நான் காமிச்சேன் உங்களுக்கு. இதோட வெயிட் பார்த்துக்கோங்க, ஜஸ்ட்டு 880 மில்லி தான் வருது. இந்த பெரியவங்களுக்கு போடுற சைஸும் இருக்குது, பேபிஸுக்கும் இருக்குது. இது பேபி சைஸில் வருது. இது வந்து ஒரு 600 மில்லி தான் வரும்னு நினைக்கிறேன். பேபிக்கு வரும்போது 800 மில்லி வருது. அதான் பெரிய சைஸும் 800 மில்லி தான் வருது. இது கொஞ்சம் பெருசு, இவ்வளோ சைஸ் இருக்குது. அதுவும் 800 மில்லி தான் உங்களுக்கு வருது. ரெண்டும் சேர்ந்து ஒரு 1,800 அந்த மாதிரி வருது. நிறைய பேட்டர்ன் இருக்குது. டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஷாப் ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். இது இல்லாமல் ஜென்ஸுக்கு வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் லைட் வெயிட்டு ஜஸ்ட்டு 4 கிராம்லேருந்து ஒரு 8 கிராம் வரைக்கும் வர மாதிரி ரெகுலர் பேட்டர்ன்ஸ் தான் இது. ஓகே, ரெகுலர் பேட்டர்னில் ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் இது. சச்சின் சேவாக். ஏன்னா ஜென்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் கையில் போட்டாலே அது தனி ஒரு லுக்கு. இந்த டைப்பு நீங்கள் நிறைய பேர் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. மென்ஸுக்கும் நார்மலாக இந்த மாதிரி ஏதோ
வேணும் மற்ற டிசைன்ஸோடு வரதை விட இந்த செயின் டைப்பு இந்த மாதிரி தான் பிடிப்பாங்க, மேக்ஸிமம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கையில் நானும் பார்த்துருக்கேன். இதுலேயும் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி வரும். இப்போ இந்த பேட்டர்ன் பாருங்கள், இதில் ஒரு சைடில் ஒரு பெருசாக ஒன்று ஒரு சச்சின் வரும், சேவா டபுள் சேவாகுன்னு சொல்லுவேன் இந்த பேட்டர்ன். அது இல்லாமல் இந்த ஒரு பேட்டர்ன் பாருங்கள், இது வெயிட்டு கொஞ்சம் கம்மி, இது வந்து 8 கிராம் வருது, இது 6 கிராமோட பீஸு. இதே வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு 4 கிராமுக்கு வேணாலும் இருக்குது, இது 4 கிராம் தான் வரும். இப்போது சிம்பிளாக சொன்னால் இந்த ஒரு பேட்டர்ன் பெரியவங்களுக்கு 3 கிராமிலிருந்து எவ்வளோ கிராம் வரைக்கும் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். 3 கிராம் ஸ்டார்டிங். இந்த டைப்பு வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு 2 கிராம்லேருந்து நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் இருக்கும். எந்த பேட்டர்ன், இந்த பேட்டர்ன், இந்த டிசைன், இது பெரியவங்களுக்கு 2 கிராம்லேருந்து நம்மக்கிட்ட ஸ்டார்டிங்கில் கிடைக்கும். 6.5 இன்ச்சு 7 இன்ச்சு கிட்ட பெரியவங்களுக்கு இப்போ என்னோடய சைஸுக்கெல்லாம் போடுற மாதிரி உங்களுக்கு 3 கிராம்லேருந்து கிடைக்கும். 3 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 2 பவுன் வரைக்கும் வாங்கிக்கலாம். இப்போ இந்த வெயிட் பார்த்துச்சு அப்படின்னா 4 கிராம் வருது. 3 கிராம் பீஸ் இப்போ டிஸ்பிளே வைக்கலன்னு நம்ம ஷாப்பில் இருக்குது. இது இப்போ வந்த லேட்டஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் தான் எப்போவும் நம்ம வீடியோ பண்ணுறது. இது 4 கிராம் தான். இந்த பீஸ் வந்து 6 கிராம் வருது. நிறைய பேட்டர்ன் இருக்குது, இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெயிட் வரும். இது கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும், இந்த பேட்டர்ன் குட்டியாக நல்ல நெருக்கமாக வரும். அதிலே வந்து அந்த நெருக்கமாக வரதிலே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு கேப்பு வந்துட்டு வர மாதிரியும் இருக்குது. இது எல்லாமே பாருங்கள், எல்லா பேட்டர்ன்ஸும் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது இல்லாமல் என்னென்னா இந்த பேட்டர்ன்ஸ் என்னென்னா கொஞ்சம் பார்வை இருக்கும், நமக்கு லைஃப் லாங் கொஞ்சம் நாளைக்கு நல்லா போட்டுக்கலாம். நம்ம ஒரு 3-4 வருஷம் எல்லாம் போட்டாலும் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் ஒன்றும் ஆகாது. இதுவும் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன், ஜஸ்ட்டு 6 கிராம் போல் வருது. இது 6 கிராமுக்கு நல்ல ஒரு பேட்டர்ன் இது. அப்போது ஜென்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்தேன். இது இல்லாமல் பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸு நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. நம்ம இப்போ காமிச்சது எல்லாமே இப்போ வந்த லைட் வெயிட் பேட்டர்ன்ஸ் தான் நீங்கள் பார்த்துருக்கு. அது இல்லாமல் பேபி கொலுசு பாருங்கள், பேபிஸ்க்கு கொலுசு. ஓகே, இது வந்து ஒரு 6 இன்ச்சு 7 இன்ச்சு அந்த மாதிரி வரும். இது வந்து டெல்லி செயினில் வந்திருக்கு. இதிலே 2-3 சைஸ் வருது, டிஃப்ரெண்ட் வெயிட் வருது. நான் பேபி கொலுசு நிறைய பேர் கேட்டுட்டு வந்துருந்துச்சு சென்னை ஷாப்பில் மெயினாக, அதனால் பேபியில் நிறைய பீசஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கு. இது இல்லாமல் இனி நிறைய பீஸ் ஹெச்ஒய்டிக்கு போயிருக்கு. ஏன்னா ஹெச்ஒய்டி கொஞ்சம் நம்ம இப்போ ரெடியில் போன போது எடுத்ததும் ஆர்டர் கொடுத்து கொஞ்சம் பண்ணி வாங்கியிருந்தேன். ஹெச்ஒய்டிக்கு போன பீசஸ் எல்லாம் வரும், கண்டிப்பாக அந்த வீடியோ வரும். நிறைய வெரைட்டி இருக்குது பேபி கொலுசு. இதோட வெயிட் ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. 3 கிராம் 140 மில்லி வெயிட்டு. பேபிக்கு ஒரு அழகான கொலுசு. இது இங்கே கொக்கி ஒன்று வரும், இங்கே ஒன்று வரும். எப்படி நம்ம போட்டு விடுறது குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும். இது குழந்தைங்களுக்கு காலில் ஒரு கொலுசு அப்படின்னா அது நல்ல ஒரு ரிச்சான ஒரு ஃபீல் கொடுப்பா. இது 4 கிராம் சேம் பேட்டர்ன் தான், 4 கிராமு. இது வந்து கொஞ்சம் கூட பெரிய சைஸு, அதே 4 கிராம் தான், கொஞ்சம் கூட பெரிய சைஸ் வருது. இந்த சைஸ் கிட்ட வருது, கொஞ்சம் கூட ஷார்ட்டாக இருக்கும். என்னோடய கையோட ஆஃப் இந்த அளவுக்கு தான் வருது. இந்த 2 கொக்கி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதில்ல, கொலுசு தான். இது கழட்டி காமிக்கணுன்னா நான் ஜஸ்ட்டு கழட்டி காமிக்கிற ஒன்று இந்த மாதிரி தான் வரும். இப்படி வரும் கொலுசு. இந்த கொக்கி தான், அதோட கொக்கி தான். நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியறது அதோட கொக்கி தான். ஒன் சைடு இப்படியே நம்ம இந்த ஹூக்குக்குள்ளே அப்படியே ஜாயின் பண்ணுறது தான். ரெகுலர் யூஸ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இழுக்காமல் பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க, குழந்தைங்க தானே. அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள், இது வந்து ஒரு வீ செயின் மாதிரி ஒரு மாடலில் கொடுத்துருக்கு. ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு ஹெச்ஓடி ஹால்மார்க் வரும். எல்லா பீஸும் நீங்கள் வாங்கும்போது மேக்ஸிமம் எல்லா பீஸும் செக் பண்ணியே வாங்கிக்கோங்க. இதோட வெயிட் பாருங்கள், 4 கிராம் வருது. இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். மற்ற இதுக்கு முன்னாடி பார்த்த பேட்டர்னை விட இந்த பேட்டர்ன் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்போவும் செயின்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கும்போது டெய்லி வேர் தான் உங்களோட ஐடியா, எனக்கு டெய்லி வேர் போடுறதுக்கு தான் இந்த செயின் அப்படின்னா ரொம்ப பார்வை இல்லாமல் எடுக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா ரொம்ப பார்வையில் எடுத்தால் கண்டிப்பாக நாங்கள் வந்து அவ்வளோலாம் எடுத்து சொல்ல மாட்டோம். ஆனால் இப்போ சொல்கிறேன், நீங்கள் வெயிட் உங்களுக்கு ரொம்ப லாங்காக போடணும், ரொம்ப நாளைக்கு போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப பார்வை இருக்கிற மாதிரி எடுக்காமல் இருக்கிறது பெஸ்ட்டு.
இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை ஒரு 1 இயர்க்கு அப்புறம் மாற்றிக்கலாம் அப்படி இருக்குன்னா நீங்கள் நல்லா பெருசாகவே எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஒரு பட்ஜெட்டை ரெடி பண்ணி கொண்டு வந்து ஒரு 2 வருஷம் 4 வருஷம் போடணுங்கிற ஐடியாவில் வந்து எடுத்து நம்மக்கிட்டே நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டா, செயின் வேணும்னு சொல்லுவாங்க, நல்ல பார்வையில் வேணும்னு சொல்லுவாங்க, நம்ம நல்ல பார்வையில் கொடுத்து விடுவேன். இதே வந்து நீங்கள் சொன்னால் உங்களோட நீடு என்னன்னு கரெக்டாக எங்ககிட்ட சொன்னால் எங்களுக்கு கரெக்டாக தெரியும். எங்களுக்கு கொஞ்சம் லாங் லைஃப் இருக்கிற மாதிரி செயின் வேணும் அந்த மாதிரின்னு சொன்னால் நம்ம அந்த மாதிரி உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுப்பேன். இதுவும் வெயிட் பார்த்துக்கோங்க, ஜஸ்ட்டு 4 கிராம் தான் வருது. அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு நம்ம முத்தரஞ்சானம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இடுப்புக்கும் போடுவாங்க, கொலுசாவும் போடுவாங்க, செயினும் இந்த மாதிரி போடுவாங்க ஒருத்தர். இதோட வெயிட் வந்து ஜஸ்ட்டு 6 கிராம் என்னமோ வருதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா இருக்குது. காலில் இப்படி குழந்தைங்களுக்கு காலில் இப்படியே கிடக்கும்போது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஃபுல்லாக கீழே பால் எல்லாம் வந்து நல்லா சூப்பரான ஒரு பேட்டர்ன். இதோட வெயிட் வந்து 6 கிராம். ஓகே, அப்போ பேபி கொலுசு எல்லாமே இப்போது நிறைய வந்திருக்கு, இனியும் வர வேண்டியது இருக்குது. பேபிஸுக்கு ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஷாப்பு நம்ம விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள். அப்புறம் கூட அடுத்த ஷாப்புக்கு வேணால் போகலாம். அப்புறம் இந்த ஜென்ஸு போடுற மாதிரி காப்பு டிசைன்ஸு நிறைய வந்திருக்கு. ஒரே பேட்டர்ன் தான், ஆனால் ஒரே பேட்டர்னில் டிஃப்ரெண்ட் சைஸு டிஃப்ரெண்ட் வெயிட்டில் வந்திருக்கு. ஜஸ்ட் இப்போ நான் ஒன்று கையில் போட்டிருக்கு. இது வந்து உங்களுக்கு 8 கிராமோட பீஸ் தான். ஜென்ஸ் காப்பு வந்து 8 கிராம்லேருந்து வாங்கிக்கலாம். 6 கிராம்லேருந்து கிடைக்கும், ஆனால் 6 கிராம்லேருந்து அது அவ்வளோ ஸ்ட்ராங்காகவே இருக்காது. இப்போ இந்த பீஸோட வெயிட் பாருங்கள், நான் போட்டிருக்கிற பீஸ் தான் 7,870. இது வந்து ஓகே, ஒரு நார்மல் வெயிட்டு. இதை நம்ம யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பெருசாக ஒன்றும் டேமேஜ் எல்லாம் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸும் இல்லை. 8 கிராம் வருது. அடுத்த பீஸ் பாருங்கள், அதே பீஸ் தான் 1.5 பவுனில் வருது. அப்போ நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கையில் ஒரு காப்பு போடணும்னு இருக்கிறவங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். இப்போ 8 கிராமில் காமிச்சேன், 12 கிராமில் காமிச்சேன். இது வந்து 10 கிராம். 10 கிராம் சைஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு 2.12 வருது சைஸு. மேக்ஸிமம் ஒரு கொஞ்சம் குண்டானவங்களுக்கு கூட 12 போதும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு இந்த பீஸ் பாருங்கள், இதுவும் 10 கிராமில். சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ் 2.10 2.12 அந்த மாதிரி வரும். இதுவும் 10, இது 2.10 சைஸு. ஜஸ்ட்டு வந்து இந்த பீஸ் பாருங்கள், 12 வருது, 12 கிராம் வருது. இதில் ஒவ்வொரு பீஸுக்கும் ரேட் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. 8 கிராமுக்கு இந்த காப்பு ஃபஸ்ட்டு நான் காமிச்ச இந்த பீஸ் நீங்கள் எடுத்துச்சு அப்படின்னா 82,200 வரும். 8 கிராம் கரெக்டாக இருந்துச்சுன்னா 82,200க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு 12, 13 அந்த மாதிரி தான் பர்சன்டேஜ் வரும். இது வந்து 12 கிராம் வருது. 12 கிராம் வரும்போது எப்படி போனாலும் ஒரு 1,23,500 வரும். ஓகே, 10 கிராமோட ரேட் சொன்னேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் 12 தான். 12 அதே பட்ஜெட் வரும். 10 கிராம் 8, 10, 12 3 வெயிட் இருக்குது. 10 கிராம் நீங்கள் வாங்கும்போது 1 லேக்கு மேலே ஒரு 2,700 வரும். 1,02,700 வரும். 3 வெயிட்டு காமிச்சு உங்களுக்கு 3 ரேட்டும் சொல்லியிருக்குது. பீசஸ் வந்து இவ்வளோ வந்திருக்கு, இவ்வளோ பீசஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஏன் இதை எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு வாரம் கழித்து வரும்போது இப்போ இவ்வளோ பீஸ் காமிக்கிறதுல ஒரு பீஸ் கூட ஒரு வேலை இருக்கணும்னு இல்லை. ஏன்னா நம்ம வீடியோவில் ஒரு பீஸ் காமிக்கும்போது அந்த பீஸுக்கு 10 ரிக்குவயர்மெண்ட் வரும். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறேன்னா மேக்ஸிமம் பீசஸ் ஜாஸ்தி, நம்பர் ஆஃப் பீசஸ் ஜாஸ்தி தான் நம்ம உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிச்சிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த பீஸ் 1 வீக்கு கழித்து வந்து நாங்கள் வரும்போது இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா மேக்ஸிமம் பீசஸ் வச்சுட்டு தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் பண்ணுறேன். நீங்கள் லேட்டாக வரதுனால உங்களுக்கு அந்த பீஸ் ஒரு வேளை கிடைக்காம போகுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பீஸ் வேணும் அப்படின்னா எனக்கு இந்த பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிச்சா கூட நம்ம உங்களுக்கு அதை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். இதே வந்து பெரியவங்களுக்கு கொலுசு வந்திருக்கு, ஜஸ்ட்டு 3 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்துக்கோங்க. இதோட வீடியோஸ் நம்ம ஒன்று போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். இது இப்போ எக்ஸ்ட்ரா இது கூட கொஞ்சம் வந்திருக்கு. 3 கிராம் 4 கிராமோட பீஸ் மட்டும்தான் இது. பெரியவங்க போடுற கொலுசு 10 இன்ச்சு சைஸ் வரும். இதெல்லாம் ரெகுலர் யூஸ் பண்ணலாம். ஏன்னா பாக்ஸ் செயின் தான், அவ்வளோ சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. நான் எல்லாமே எடுத்து சொல்கிறதுனால சொல்கிறேன். இந்த ஒரு செயினுக்கு மட்டும் நல்ல லைஃப் இருக்குது. பாக்ஸ் செயின் ரெகுலர் யூஸுக்கு செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கொலுசாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பேட்டர்னு. இப்போ ஒரு பிரேஸ்லெட்டு கூட காமிச்சில்லை நான், 1 கிராம் பிரேஸ்லெட்டு பெரியவங்களுக்கும் பேபிஸ்க்கு எல்லாம் போடுறேன்னு சொன்னது. இந்த செயினும் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ சீக்கிரத்திலெல்லாம் டேமேஜ் ஆகாது. ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்காக காமிச்ச கொலுசோட வீடியோ தனியே பார்க்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்குள்ளே போங்க, நவரத்னம் ஜுவல்லரின்னு சர்ச் பண்ணால் போதும்.
யூடியூப்புக்குள்ளேயும் நவரத்னா ஜுவல்லரின்னு சர்ச் பண்ணி போனால் இதோட தனி வீடியோஸும் நம்ம நிறைய போட்டிருக்கோம். அதில் உங்களுக்கு எந்தெந்த பேட்டர்ன் வேணும் அப்படின்னா அந்தந்த பேட்டர்ன் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு பேட்டர்ன் பாருங்கள், இது நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டு மூவிங்கான ஒரு ஐட்டம். 2 கிராம் 2 கூட வரல, ஒரு 1900 1800 இந்த பீஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் ஒவ்வொரு வெயிட்டு நான் போட்டு காமிக்கிறவங்களுக்கு. இது இப்போ மறுபடியும் ரீஸ்டாக் வந்திருக்குங்கிறதுனால காமிக்கிறேன். எப்போது நம்ம வீடியோவில் வர ஐட்டம் தான். நீங்கள் ஒவ்வொரு வீடியோ எடுத்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு 15 டேஸ் கேப்பில் இந்த பீசஸ் வந்து ஒரு 50 பீஸ் 100 பீஸ்னு வந்துக்கிட்டே இருப்பேன் நம்மக்கிட்ட. அவ்வளோ பீசஸ் இது போயிட்டே இருக்குது. இது வந்து ஜஸ்ட்டு 2 கிராமோட பீஸ் தான். வெயிட்டு பார்த்துக்கோங்க. எல்லாமே 18 இன்ச்சு 16 இன்ச்சு 2 சைஸில் இருக்குது. 2 கிராம் வருது. 2 கிராம் இது கரெக்டாக எடுக்கும்போது ஒரு 21,200 அந்த மாதிரி வரும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு 1/4 அந்த மாதிரி % வரும். இதில் வந்து ரோடியம் டைப் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது 2 கிராம், இது 4 கிராம் வருது. 3,830 வருது. ஜஸ்ட் 2 3 4 3 வெயிட்டில் இருக்குது. இந்த பீஸ் பாருங்கள், இதுவும் 2 கிராமோட பீஸு. 3 கிராம் பீஸு, இதுவும் 2 கிராம் தான். இது 2,700 வருது. 3 கிராம் கிட்ட வருது. ஓகே, இப்போ நம்ம பார்த்ததே எல்லாமே கீழே இருக்கிறது உங்களுக்கு அந்த சைஸில் சின்ன வேரியேஷன் வரும். செயினோட சைஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. மேலே இருக்கிறதுல பவுலும் சேஞ்ச் ஆகுது. இப்போ இது வந்து ஒரு பீஸ் வந்து 4 கிராம் வருது. 4 கிராம் எடுக்கும்போது இந்த பீஸுக்கு உங்களுக்கு 41,800க்கு இந்த ஒரு பீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து 3 கிராம் கிட்ட வருது. 2.25 தான் வருது. ஒரு 3 கிராம் இருந்துச்சுன்னா 31,750 வரும். 31,750. இது வந்து ஜஸ்ட்டு 2 கிராமோட பீஸு. இது வந்து உங்களுக்கு 2 கிராம் கரெக்டாக ஒரு 21,200 போல் வரும். இப்போ ஒரு 3 பீஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருப்பேன். இதே வந்து கோல்டு கலர் இல்லாமல் ரோடியம் பிளேட் பண்ண மாதிரியும் கூட இருக்குது. ரோடியத்தில் வரும். இது வந்து பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு 4 கிராமோட பீஸு. லைட்டாக ஒரு அட்ராக்ஷனுக்காக வந்து ரோடியம் அப்ளை பண்ணியிருக்கு. இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ப்ளெயினாக வேணும்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இது எல்லாமே 4 கிராமில் வர பீஸு. ஜஸ்ட்டு ரோடியத்திலே வந்து 3 கிராமோட பீஸ் பாருங்கள். இது வந்து 3 கிராம். இது வந்து 3 கிராம், கீழே இருக்கிறது 4 கிராம். செயின் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் பார்க்கும்போது. இதே வந்து ஜஸ்ட்டு 2 கிராம். அப்போ 2 டைப்பில் வருது. இது ஃபுல்லாக கோல்டில் வேணும் அப்படின்னா அப்படி எடுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ரோடியம் பிளேட் வர மாதிரி எடுக்கணும் அப்படி எடுக்கலாம். இந்த கலர் போகாது உங்களுக்கு. வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இப்போ நீ அவைலபிள் இல்லை பீஸ் இருக்கிறது ரோடியம் பீஸ் தான், எனக்கு ரோடியம் வேண்டாம் அப்படின்னா கூட ரோடியம் எடுத்து கூட நீங்கள் வாங்கிக்க முடியும். இப்போ இந்த பீஸு மட்டும் நம்மக்கிட்ட மொத்தம் 2 கிராம் 3 கிராம் 4 கிராமில் 43 பீஸ் என்னமோ வந்திருக்குது இன்றைக்கி. இந்த பீஸும் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு 10 டேஸ் அப்புறம் வரும்போது இந்த பீஸில் எத்தனை பீஸ் இருக்கும் என்னென்ன வெயிட் இருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் போனால் கண்டிப்பாக இந்த பீஸஸ் மறுபடியும் ரெகுலராக வந்துகிட்டே இருப்பேன். இப்போ இது வீடியோக்காக நான் காமிக்கல. ஏன்னா இந்த பீஸ் நிறைய பேருக்கு எப்போதுமே நமக்கு ரொம்ப ரிக்குவயர்மெண்ட் வர ஐட்டங்கிறதுனால இந்த பீஸ் வந்து எடுத்து காமிச்சது. நல்ல ஒரு பீஸு, சூப்பராக இருக்கும். அந்த போல் பாருங்கள், அதோட ஃபினிஷிங் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் வர ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம். ரெகுலர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் 16 இன்ச்சு 18 இன்ச்சு 2 வெயிட்லும் அவைலபிளாக இருக்குது. இதோட தனி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்குள்ளே போய் செக் பண்ணால் தெரியும். யூடியூப்லும் வந்து இதோட வீடியோ தனியாக நம்ம ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம். நவரத்னா ஜுவல்லர்ஸ்னு சர்ச் பண்ணால் சேனலுக்குள்ளே போகலாம். இனியும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சென்னை ஷாப்பில் விசிட் பண்ணாதவங்க கண்டிப்பாக சென்னையில் இருக்கிறவங்க விசிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அங்கே ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கும் ஐட்டம்ஸு. வேறு லெவல் கலெக்ஷன், டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் நீங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டேன் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் அங்கே இருக்கும். டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இருக்கும். ஜஸ்ட் 300 மில்லிகிராம்லேருந்து ரிங் கலெக்ஷன், 300 மில்லி 250 மில்லியிலேருந்து செயின் கலெக்ஷன்ஸு, நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த வீடியோவில். பேபி கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, ஜென்ஸ் பிரேஸ்லெட்டு, ரிங்ஸ் ஜஸ்ட்டு 1/2 கிராம்லேருந்து, அதுவும் யானை முடியெல்லாம் வச்ச மாதிரி. நான் எடுத்து சொன்னது யானை முடி ஒரிஜினல் இல்லை. ஏன்னா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ரியாலிட்டி சொல்கிறது. யானை முடி வச்சு வேணால் நம்ம செஞ்சு கூட வாங்கிக்கலாம். அப்புறம் ஜிமிக்கி 1 கிராம்லேருந்து டிஃப்ரெண்ட் டைப். இதெல்லாம் இல்லை, ஜிமிக்கியில் வந்து உங்களுக்கு ஜிமிக்கி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்புக்கு போனால் ஒரு 6 பேடு ஃபுல்லாக உங்களுக்கு ஜிமிக்கி மட்டும் வச்சுருப்பா. 2 கிராம் 3 கிராம் 4 கிராம் 6 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் நீங்கள் பார்த்துட்டு போன சேம் பீஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட சிலப்போது அவைலபிலிட்டி இருக்காது. ஏன்னா அது வந்து அவ்வளோ
ரெக்குயர்மெண்ட் இருக்கிறதுனால சிலப்போ மூவிங் ஆகிட்டே இருப்பேன். ஆனால் ரெகுலர் பீசஸ் நிறைய வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பீஸ் பார்த்துட்டு அந்த பீஸ் போகிறேன், நம்ம ஷாப்புக்கு போகிறேன், அந்த பீஸ் இல்லை அப்படின்னா நான் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன், அதோட பெஸ்ட்டான ஒரு பீஸ் நம்மக்கிட்ட இருக்கும். நம்ம வந்து எப்போதுமே நமக்கு பிடிச்ச ஒரு பீஸை தேடிட்டு போகும்போது அது கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் போடுவேன், நாங்கள் போனேன் அந்த பீஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெரைட்டி ஆஃப் பீசஸ் நம்மக்கிட்ட எப்போதுமே ரெகுலராக வந்துக்கிட்டே இருப்பேன். இப்போ கூட நிறைய பீசஸ் நான் உங்களுக்கு காமிச்சேன். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தது இந்த வளையல். இப்போ இந்த 2 வீடியோ நாங்கள் ஒட்டுக்க தான் வீடியோ பண்ணுறது. ஒன்று இன்றைக்கி அப்லோடு பண்ணால் ஒன்று நாளைக்கு அப்லோட் ஆகும். இப்போ இவ்வளோ வளையல் வந்து சென்னை ஷாப்பு மேட்டுப்பாளையம் ஷாப்லேயும் இருக்குது. இதை வந்து எவ்வளோ நாள் இருக்குது நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ பார்க்குறவங்க ஒரு 10 பேர் வந்து எனக்கு 4 பீஸ் வச்சு எடுத்துருச்சு அப்படின்னா 40 பீஸ் சேல் ஆகுதுல்ல. அடுத்த பீஸ் மறுபடியும் ஒரு 3 or 4 டேஸ்க்கு அப்புறம் இப்படியே வந்துக்கிட்டே இருப்பேன். அப்போ கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம பழைய கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறத விட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்குது. ஃபஸ்ட்டில் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்குது. நிறைய பேர் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் வந்து சென்னை ஷாப்பு நம்ம அங்கே போடுறதுக்கு கண்டிப்பாக சேனலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணது என்ன சொல்கிறது நமக்கு நிறைய யூஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக இனியும் அடுத்தடுத்த ஷாப்புகள் கண்டிப்பாக வரும். அப்போ கண்டிப்பாக மறுபடியும் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஒவ்வொரு இடம்னு சொல்லிகிட்டு இருக்குது. ஆனால் நான் கிளியராக எனக்கு ஒரு ஐடியா வரல எங்கேங்கிறது, அதனால தான் சொல்லலை. ஆனால் கண்டிப்பாக ஷாப்புகள் மறுபடியும் நம்மளோடது புதுசாக நவரத்னா ஜுவல்லரி கண்டிப்பாக வரும். மறுபடியும் இந்த சப்போர்ட் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சைடில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக நீட்டாக அழகாக பண்ணி கொடுக்கணுங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களோட சைடில் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமர் சர்வீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஷாப்பில் கூட அங்கே யார் மேனேஜர் யாருன்னு கேட்டுட்டு கூட அங்கே சொல்லிட்டு போகணும். சென்னை ஷாப்பாக இருந்தாலும் சரி, மேட்டுப்பாளையம் ஷாப்பாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிக்காத டைப்பில். ஏன்னா நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எஃபர்ட் எடுத்து வீடியோ பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன். ஆனால் ஷாப்புக்குள்ளே இருக்கிறவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறா எந்த மாதிரிங்கிறது நமக்கு நம்மளோட சைடில் மேக்ஸிமம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கு, எல்லாமே பண்ணியிருக்கு. ஆனாலும் கஸ்டமர் பிஹேவியரில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஷாப்பில் கண்டிப்பாக யாராவது ரெஸ்பான்சிபிள் பர்சனுக்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். மேக்ஸிமம் அந்த மாதிரி இருக்காது. ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சொல்கிறேன். ஏன்னா ஒரு வீடியோ பார்த்து நீங்கள் வரும்போது உங்களை எப்படி இன்வைட் பண்ணணும், உங்களுக்கு நீங்கள் கேட்குற பேட்டர்ன்ஸ் எல்லாம் ரொம்ப சமாதானமாக நிதானமாக அமைதியாக காமிச்சு ஹாப்பியாக கஸ்டமராக அனுப்பிச்சி விடணுங்கிறது தான் நம்மளோட ஒரு பாலிசி. இது நம்ம எடுத்து சொல்லிகிட்டே தான் இருக்குது ஷாப்பில். நம்ம எப்போதுமே இது வாட்ச் பண்ணுறதுக்கு செக் பண்ணுறதுக்கு நம்ம ஷாப்பில் இருக்காது. அதனால் ஏதாவது டிஸ்டர்பன்ஸு யாருக்காவது ஏதாவது தரத்தில் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மன்னிச்சிடுங்க. ஏன்னா நமக்கு தெரியாத விஷயந்தான் இதெல்லாம். நீங்கள் சொன்னால் தான் நமக்கு ஒன்றும் தெரியும். கண்டிப்பாக நீங்கள் ஷாப்பில் கமெண்ட் போடுறத விட கையோட ஷாப்பில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீல் ஆகிடுச்சு அப்படின்னா சொல்லிட்டு போகலாம். அப்புறம் சென்னை ஷாப்பில் இப்போ வந்து மேட்டுப்பாளையம் ஷாப்பிலும் சென்னை ஷாப்பிலும் டைமண்டுக்கு வந்து ஸ்பெஷல் ஒரு கிஃப்ட்டு போல் ஒரு டூரு மலேசியன் ட்ரிப்பு ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்குது. அப்புறம் நீங்கள் ஒரு என்ன பொருள் எடுத்தாலும் சரி, சென்னை ஷாப்பிலும் மேட்டுப்பாளையம் ஷாப்பிலும் நம்ம டைமண்ட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஒரு மலேசியன் ட்ரிப்பு, அது 3 மந்தில் ஒரு ஆளுங்கிற மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கு. ஹலோ, திஸ் இஸ் முனிஷா. நாங்கள் திருச்சியிலேருந்து வரோம். நாங்கள் ஆக்சுவலாக வந்து 2 ஜுவல் தான் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஆனால் எங்கள் கலெக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்ததால நாங்கள் ஃபுல்லாக செட்டாகவே எடுத்துட்டோம். அண்ட் தென் வந்து ஒரு டைமண்ட் ரிங்குமே நாங்கள் எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நௌஷிக் ப்ரோ வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பேஷன்ஸாக இருந்து எங்களுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸாக வந்து எல்லா கலெக்ஷன் காட்டி அதுக்கு மிஸ்மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் டு நவரத்னா. அப்போ ஒரு கூப்பன் டைமண்ட் எடுத்துருச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் ஒரு கூப்பன் கிடைக்கும். அதில் உங்களோட டீட்டெயில்ஸை எழுதி அங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருப்பேன், அதில் போட்டுக்கலாம். நீங்கள் அதிலிருந்து செலக்ட் பண்ணுற ஒரு ஆளுக்கு வந்து மலேசியன் ட்ரிப்பு ஒவ்வொரு 3 மாதத்திலும் 1 இயருக்கு நம்ம கொடுத்துட்ருக்குது. இப்போ அதுவும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டைமண்ட் எடுக்க வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போங்க. வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நமக்கு வந்துட்டு ஒரு பிஸ்னஸ்ஸுங்கிறத விட எப்போவுமே நான் ரொம்ப எக்ஸைட்டடாக அப்படி இப்படி அது இதுன்னு சொல்லிட்டுலாம் ஒரு கன்ஃபியூஷன் பண்ண வைக்கிறது இல்லை உங்களை. நம்ம நீட்டாக நமக்கு என்னென்ன சொல்ல வேண்டியதுன்னா சொல்கிறதுனால கொஞ்சம் டைமும் போகுது சில வீடியோவில். அப்போது மறக்காமல் நம்ம சப்போர்ட்டிங் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டு தான் கண்டிப்பாக இதுவரைக்கும் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கிறது. இப்போ மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருந்துச்சுன்னா கமெண்டிலா ஷாப்பிலா கண்டிப்பாக சொல்லுங்கள். விசிட் பண்ணாதவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.